ஹாய்ப்பா, குட் மார்னிங். இன்னைக்கு வந்து சண்டே. என்ன செய்ய போறோம்னா, சண்டே எப்பவும் பிரியாணி, சிக்கன், மட்டன் அந்த மாதிரி. இன்னைக்கு சண்டே வந்து இறால் செய்ய போறோம். எப்படி செய்ய போறோம் வாங்க போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னென்ன போட்டு செய்ய போறேன், எப்படி செய்ய போறேன் நம்ம எடுத்து வச்சிருக்கேன் பார்த்துடலாம். இறால் வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடி குழம்ப தாளிச்சு கூட்டிட்டு சிம்மில் வச்சோம்னா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இறாலை க்ளீன் பண்ணி போட்டுடலாம். அப்புறம் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இந்த முருங்கைக்காய் பக்கத்து வீட்டு முருங்கைக்காய் பறிச்சிருக்கேன். அவங்க கிட்ட ஆனால் முன்னாடி வந்து நான் சொல்லிட்டேன், எப்பயாவது தேவைப்பட்ட நான் பறிச்சுக்கிறேன்ப்பான்னு. ஆனால் இன்னைக்கு பறிச்சுட்டேன். என்ன பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. இதை வச்சு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக பக்கத்து வீட்டு முருங்கைக்காய்ல அதனால இதில் தான். அப்புறம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது யாராவது கம்மியாக வாங்கிட்டு வந்தால் இந்த சுண்டலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலான்னு இதையும் எடுத்து வச்சுருக்கேன். சரி, இதை தாளிச்சிடலாம். முதல்ல நம்ம வரட்டும். இவன் வந்து இப்போ சண்டேன்னு அவனுக்கு தெரியுமா, நான்வெஜ் எதுவும் செய்ய போகிறாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. போய்ட்டுமா இங்கே வந்து கிச்சனில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறான். அம்மா என்னமோ செய்ய போகிறேன். இப்போ என்ன சமைக்கிற வரைக்கும் இங்கே நிற்பான், போவே மாட்டான். போய்ட்டுமா என்னடி வேணும், என்னடி சொல்ல வேணும்? சஞ்சு சஞ்சு இங்கே சஞ்சு கூப்பிடு, சஞ்சு கூப்பிடுறீ. சஞ்சு தண்ணி பொறுமையாக குடிக்கிறது கிடையாது. என்னப்பா போல்டா போல்டா குண்டு சஞ்சு எங்க சஞ்சு சஞ்சு இங்க வா. வா வா, தூங்கிட்டு இருக்கான். சஞ்சு சஞ்சு இங்க வா. அவருக்கு வந்து இருட்டில் உட்காந்து இவருக்கு வந்து இப்போ கொஞ்சம் வயசாயிடுச்சா, அதனால ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணுறாரு. அம்மா எப்போவும் மாத்திரைலாம் போடுறதுனால எப்போவுமே தூக்கம் அப்படிதான் இருப்பார். அப்புறம் கொஞ்சம் திடீர்னு ஓவர் ஆக்டிவ் ஆவார். அப்புறம் கொஞ்சம் டல் ஆயிடுவார். சரி சஞ்சு தூங்குடி செல்லம், தூங்கு பட்டு தூங்கு. ஆமாம், இது யாரு? சஞ்சு. இது வந்து ஃபோட்டோலாம் கிடையாதுப்பா, ட்ரா பண்ணது. நான் எடுத்து காட்டுவா எப்படி இருக்கு, எப்படி ஒரிஜினாலிட்டியோட இருக்கா. அருணா தான் வரைந்தேன், என் பொண்ணு தான் வரைஞ்சா. எதுனாலும் பார்த்து அப்படியே வரைவா. சூப்பராக இருக்குல்ல. அந்த கண்ணு முதற்கொண்டு ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. இப்போ வந்து அந்த கிரையான்ஸில் பண்ணியிருக்க கலர், அதனால வந்து கவரில் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா கொஞ்சம் இதுவாயிருன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குல்ல. யாருக்கெல்லாம் பெட்டுன்றது ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ என்னென்னமோ இஷ்யூ போயிட்டு இருக்கு, அதை பற்றி பேசணும்னா நம்ம வீட்டு பெட்டை பற்றி மட்டும் பேசலாம். அப்புறம் யார் வீட்டில எல்லாம் பெட்டு இருக்கு, அந்த பெட்டோட பேரோட இந்த இதில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கண்டிப்பாக நம்ம பெட்டுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம். நேரடியாக பேச வேணாம், சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். அலுமினிய கடாய் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் ஒரு வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு 2 தக்காளி 1 வெங்காயம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தாளித்து விட்டுடலாம், அப்புறம் அரைச்சிட்டு புளி தண்ணியெல்லாம் சேர்த்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். சீரகம் வந்து அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கடுகு வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. தக்காளியும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது கூட முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காவை அலசிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு வாழைக்காவும் சேர்த்துக்கலாம். தோல் கட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வாழைக்காய் வந்து தோல் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கத்திரிக்காய் அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து காய் நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். அந்த டைமில்
தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், கல்லுப்பு சேர்த்துருக்கேன், புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தக்காளி, வெங்காயம், தேங்காய், சீரகம், பூண்டு, 2 தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு ஒரு 2 பத்த தேங்காய், சீரகம், பூண்டு, இது வந்து நல்லா நம்ம வந்து அரைச்சிடலாம். இப்போ சூப்பராக அரைச்சாச்சு. இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு புளி ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு கூட கொஞ்சம் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். இதை கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு குழம்புல ஊற்ற வேண்டியது தான்ப்பா. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஜாரெல்லாம் அரைச்சி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா அரைச்சாச்சு. அரைச்சதை வந்து வதங்கினது கூட ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இறா வாங்கிட்டு வந்தாச்சு. க்ளீன் பண்ணி இதில் சேர்க்க வேண்டியதான். காய் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். வந்து இறா வந்து இந்த அளவு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி குழம்பு கொதிச்சோன்னா கூட சேர்த்துடலாம்ப்பா. இப்போ வந்து இறாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு, ஏன்னா குழம்புல சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து 2 சும்மா அப்படி கிள்ளி போட்டிருக்கேன். ஏன்னா இதில் ஒரு ஸ்மெல் இருந்தால் அந்த பச்சை மிளகாவும் மஞ்சள்தூள் உப்பெல்லாம் எடுத்துரும். எப்பவுமே நான்வெஜ் செய்யும்போது மஞ்சள்தூள் உப்பு சேர்ப்போம். அந்த மாதிரி பச்சை மிளகாவும் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. குழம்புல நம்ம சேர்த்துடலாம். சூப்பராக கொதிக்குதா? இப்போ வந்து இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ வந்து குழம்புல இந்த வேக வச்ச கொண்டக்கடலையும் சேர்க்க போகிறோம். இது வந்து இந்த மாதிரி ஒரு குழம்பு வைக்கும்போது நிறைய காய் இந்த மாதிரி சேர்த்தோம்னா ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது அவ்வளோ நல்லாயிருக்கும். காய், நான்வெஜ் இது எல்லாம் சேரும்போது. இப்போ வந்து நல்லா கொதித்து இறா வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கொஞ்சம் வெந்த உடனே கொஞ்சம் நேரம் சிம்மில் அடுப்பை மூடியை எடுத்துகிட்டு சிம்மில் வச்சுட்டு இறக்கிடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ குழம்பு என்னாச்சுன்னு பார்ப்போம். சூப்பராக காய் எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. இறாவும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இனிமேல் மூட வேணாம். இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அப்படி சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வைக்கலாம். இந்த நல்லெண்ணெய் வந்து கலந்துட்டு மேலே நிற்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு அடுப்பில் சாதம் தான் சூடாக இருக்கட்டும் வச்சுருக்கேன். குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இதை சாப்பிடும்போது முட்டை ஆம்லேட், அவ்வளோதான். இப்போ சூப்பராக இறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா காயெல்லாம் போட்டு சூப்பரான ஒரு இறா குழம்பு தான். கொண்டக்கடலை, மொச்சக்கொட்டை, இந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம். வெறும் இறா போட்டு வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்காய் போட்டும் வைக்கலாம். தேங்காய் அரைச்சி விடாமல் வச்சா கொஞ்சம் நீர் விட்டா மாதிரி இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கட்டியாக வச்சுருக்கேன். அவ்வளோதான்ப்பா. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சிம்பிளான காய் போட்டு இறா குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இறா குழம்பு தொட்டுக்க ஆம்லேட் தான் போட போகிறோம். கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு மிளகுத்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு பொன்னிறமாக ஆன உடனே முட்டையை உடச்சி ஊற்றி திருப்பி போட்டோம்னா சூப்பராக ஒரு ஆம்லேட் ரெடி. ஹைப்பா, இன்னைக்கு சண்டே லஞ்சுக்கு சூப்பரான ஒரு காயெல்லாம் போட்டு ஒரு இறா குழம்பு தான் பண்ணியிருக்கோம். சூடாக சாதம், சிக்கன் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. அதனால் கொண்டக்கடலை, இறா, கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு ஒரு இறா குழம்பு, அப்புறம் முட்டை ஆம்லேட். ஒரே முட்டையாக போட்டாச்சு. ஆளு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டோட லஞ்ச் இதுதான். வாங்க சாப்பிடலாம். இன்றைக்கி சண்டே சூப்பராக ஒரு இறா குழம்பு முட்டை ஆம்லேட்டோடு இன்றைக்கி லஞ்சு ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக முடிஞ்சிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி இறா குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கப்பா. நிறைய பேர் வைப்பீங்க, வைக்காதவங்க இந்த மாதிரி காய் வாழைக்காயெல்லாம் போட்டு வைங்க. இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும்போது தொட்டுக்கு கூட எதுவுமே தேவையில்லை. அதனால தான் நான் சிம்பிளாக ஆம்லேட்டோடு விட்டுட்டேன். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.